மகேஷ் மகேஷ் ஏய் சுமாரு. ஏய் சாரி, நான் பைக் வாங்கி கொடுத்தேனே அந்த வேணுகோபால், அவன் டியூ கட்ட வரேன்னு சொன்னான். ஆளையே காணோம். அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி. என்ன ஃப்ராட் வேலை பண்ணி என் நம்பரை வாங்கின சொல்லு. எம்மா தாயே மகேஸ்வரி ஜஹன் மாதா, எனக்கு சித்தப்பனே இல்ல. நம்பரை கொடுத்தது ஓ சித்தப்பன் ராகவன். ஃப்ராடு. அவர் எப்படி உனக்கு தெரியும்? அன்னைக்கு ஒரு நாள் தானே ரெண்டு பேரும் மீட் பண்ணீங்க. இதோ பார், எனக்கு சேர வேண்டிய அமௌண்ட் என் கைக்கு வந்து சேரணும். அதுக்கப்புறமா நீ நிதானமா ரூம் போட்டு யோசி, அவர் எதுக்கு எனக்கு ஃபோன் நம்பர் கொடுத்தாருன்னு சொல்லி. கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அந்த ஆளுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒழுங்கா என் பணம் வந்து என் கைக்கு சேரணும், புரியுதா? என்னமோ பணத்தை கூட கொடுத்து வச்ச மாதிரி பேசுற. போய் அந்த வேணுகோபால்ட்டே வாங்கிக்கோ. எனக்கு என் பைக்கோட டியூ அமௌண்ட் வேணும், இல்லைன்னா ஸ்கூட்டி வேணும். நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. யார்கிட்ட பேசுற? சரி போ, நீ சின்ன பையன் மன்னிச்சு விட்டுறேன். நீ இப்ப போனை வையேன். முடியாது. ஐயோ ஏய் போனை வைடா. டேய் போனை வைடா. பணத்தோட ஆபீஸ்க்கு வரேன்டா. உன் ஆபீஸ்க்கு வரேன்டா. அங்க வந்து மீதியெல்லாம் பேசி முடிச்சுக்கலாம். இப்ப நீ போனை வச்சிரேன். சங்கீதா. என்ன மகி? வேணுகோபால் அபிஷியல் விஷயமா ஏதாவது வெளியூருக்கு போயிருக்காரா? யாரு? நம்ம அக்கௌண்டன்ட் வேணுகோபாலா? அந்த கடங்காரன் தான் நான் கேக்குறேன். இல்ல, அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டாரு. உனக்கு தெரியாதா? என்ன விஷயமா மகேஷை பார்க்க வந்திருக்கீங்க? என் பேர் ராகவன். அணுகுண்டு அரசியல் வரைக்கும் நான் மீடியேட்டர். ஒண்ணுமில்லை, எங்க ஆத்து பொண்ணு மகேஸ்வரிக்கு உங்க ஆத்து பையன் மகேஷுக்கு வரன் கேட்டு வந்திருக்கேன். என்னது இது? வீட்டுக்குள்ள வந்தீங்க, என் பையனை பத்தி விசாரிச்சீங்க, ஏதோ சங்கதி சொல்ல போறீங்கன்னு நினைச்சா என் பையனுக்கு சம்பந்தம் பேசுறீங்க. பரம சும்மா இருல. அவங்க கேட்டா உடனே சம்பவத்தை முடிச்சிருவோமா? தேவே, உங்க வீட்டு பொண்ணு மகேஸ்வரிக்கும் என் பையன் மகேஷுக்கும் எப்படி லிங்க்? பெருசவுடு இல்லை. எங்க ஆத்து பொண்ணும் உங்க ஆத்து பையனும் ஒருத்தர் பெரும்பரா. அடியே கண்ணாடி, என்னாடி தலையில குண்ட தூக்கி போடுற? ஏய், அவன் கூட வேலை பார்க்கறவனா இல்ல உங்க அப்பனா? ஏய், என்ன உங்க குடும்பமே சேர்ந்துகிட்டு என்ன ஃப்ராடுத்தனம் பண்றீங்களா? மகேஷ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஏய், ஒன்டே இதுக்கு நான் பேசிக்கிட்டு வா 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 உன் பாஸ்ட்ட பேசலாம் வா. லுக் மகேஷ், இது நம்ம பர்சனல் இஷ்யூ. இது எதுக்கு நீ அபிஷியல் இஷ்யூ ஆக்கிட்டு இருக்க? நீ போ, உன் பணம் உன்னை தேடி வரும். அப்படியெல்லாம் சாதாரணமா நான் இங்க இருந்து போயிட முடியாது. என் பணத்தை எடுத்து வை, அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து போறேன். ஹலோ, என்ன பாக்குற? இல்ல, கழுத்துல தங்க செயின் போட்டிருந்தா அதை வித்தாவது கடன் அடைக்கலான்னு பார்த்தேன். ஆனா கண்ணாடி, நீ தெளிவான ஆள்ரி. நல்லா தகரத்திலே போட்டு வந்து நிக்கிற. என்ன நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா பேசிட்டே போறேன். ஏய், நான் பிரஸ். உன் மேலே திருட்டு கேஸ் போட்டு உள்ள வச்சிருவேன். அப்புறம் என்ன சொன்ன? என் பாஸ் கிட்ட போறியா? போடா போ. அவர் ஒன்னும் உனக்காக என்ன பகச்சிக்க மாட்டாரு. ஏய், இப்ப நீ முடிவா என்னதான் சொல்ற? முடிவா? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, போடா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. உங்க பாஸ் ரூம் எங்க இருக்கு? எது கேக்குறீங்க? இப்ப போனாலே ஒரு குட்டி பிசாசு, அவ மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இங்க பாருங்க சார், இப்ப நீங்க மோதுறது சாதாரண பொண்ணு கிட்ட இல்ல. அவ ஒரு பொம்பளை ஜாக்கி சான். அவ கிட்ட சண்டை போட்டுலாம் காரியம் சாதிக்க முடியாது. அழுதாதான் காரியத்தை சாதிக்க முடியும். ஆம்பளைங்க அழுதா அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. போய் அழுது காரியத்தை சாதிச்சுக்கோங்க சார். போங்க சார். மறுவாதை எங்கிட்ட இருந்து போறியா இல்ல சங்க தீட்டுவாள? உங்களுக்கு அவரே தேவையில்லை. இன்னைக்கு நல்ல நாளு. வெட்டி புள்ளான்றியா? அது அப்புறம் பாத்துக்கலாம். சொல்றதை கேளுங்க. ஏதோ ஜாதகத்தை கொண்டு வந்திருக்காருல, வாங்கி வச்சுப்போம். அது வேணுமா வேண்டாமான்னு அது அப்புறம் பாத்துக்கலாம். சரில, ஏதோ பண்ணி தொலை. நான் பாத்துக்கிறேன். நீங்க ஜாதகத்தை கொடுங்க. மகேஷ் வந்ததும் விசாரிச்சுட்டு நாங்க அப்புறமா பதில் சொல்றோம். ஐயா, ஆண்டியப்பையா, நல்ல குடும்பம். நீ சொன்னது உண்மையா இருந்தா அவன் செத்தா, இல்ல நீ சொன்னது பொய்யா இருந்தது நீ செத்தல. ஆக மொத்தம் யாரோ ஒருத்தருக்கு ஆயுள் கட்டும்.